எல்லோருக்கும் வணக்கம். எண்ணங்களால் உருவாகக்கூடிய பல ஐடியாக்கள், இது அத்தனையையும் உடனடியாக நீங்கள் ஒரு ரெக்கார்ட் செய்யுங்கள். ரெக்கார்ட் செய்தீங்கன்னா மறக்காது. மறந்தால் தோல்வி உண்டு. இது சோம்பேறித்தனம் உருவாகும். ஒரு சோம்பேறித்தனம் உருவாச்சுன்னா நேச்சுரலி அதை நீங்கள் மறந்துடுவீங்க. அப்புறம் அதை அப்படியே தள்ளி போய் நமக்கு அந்த என்ன யாரை சந்திக்கணுமோ இல்லை என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை மறந்து போயிடுவோம். கையில் ஒரு பேனா இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஒரு சாதாரணமாக உங்கள் மொபைலில் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு நீங்களே அந்த மெசேஜை கொடுத்தா மறக்காமல் இருக்கும். அதை திரும்ப நீங்கள் எழுதலாம். இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட் உலகம்லாம் மாறி போயாச்சு. நிறையா சின்ன சின்ன பசங்கள்லாம் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்னால் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு வியாபாரம் தான். அதாவது ஆரம்பிக்கப்பட்டு புதிய தொழில் அப்படின்னு தமிழில் வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பெரிய இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம சாதாரணமாக பேசுவோம் தமிழ்லேயே. இதில் என்ன அப்படின்னா பலவிதமான மாடர்னைசேஷன் வந்தாச்சு. இன்றைக்கி கணவன் மனைவி இருமே வேலைக்கு போகிறாங்க, ஃபுல்லாக பிஸி. காலையில் 9 மணிக்கு போனவங்க சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு வராங்க. டயர்ட்னஸ்ஸு. இன்றைக்கி இதை அடுக்கிறது கிடைக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா ஒரு சனி ஞாயிறு 2 நாள் தான் லீவு. இப்போ இதை தவிர கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஏதாவது வந்தால் உண்டு. இப்போ இருக்கிற பிஸி உலகத்தில் யாரையும் மூஞ்சி கொடுத்து கூட பேசுறதுக்கு நேரம் இல்லாத சூழ்நிலை. இதுதான் வாழ்க்கை, உண்மையான நிதர்சனம். இதையெல்லாம் மாறுறதுக்கு பல ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துடுச்சு. இந்த வாஷிங் மிஷின்லாம் ஒரு 20-25 மிஷினை வாங்கி வச்சு துணியை துவைச்சி தரத்துக்குன்னு சொல்லிட்டு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துடுச்சு. அவங்ககிட்ட கொடுத்தா துணியெல்லாம் துவைச்சி கொடுத்து உங்களோட அயன் பண்ணி க்ளீனாக கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போடுவாங்க. ஒரு வாரம் துணியை கூட போடலாம் நீங்கள். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. மொத்தமாக பேசி வச்சுக்கலாம் நீங்கள். அந்த அளவுக்கு நிறையா வந்தாச்சு. இப்போ சுத்தம் செய்வது, அப்புறம் வீடை டீப் க்ளீன் பண்ணுறது, அதுக்கு டீப் க்ளீனிங் அது இதுன்னு நிறையா வந்தாச்சு. நீங்கள் அப்படியே போட்ட சாமான்லாம் நீட்டாக தொடச்சி வச்சு பழையபடி அடுக்கி அழகாக வைக்கிறதுக்கும் அது வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் இது மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் நிறையா மருந்துகள் வந்துடுச்சு. மருந்துன்னா என்ன, சொல்யூஷன் உங்கள் துணிகளை மொத்தமாக துவைச்சி தரத்துக்கு சொல்கிற மாதிரி. இது என்ன அப்படின்னா உங்களுடைய நேரமின்மையை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தா அவன் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருவான். அவ்வளோதான். இதுதான் உண்மையான ஒரு கரெக்டான. இன்றைக்கி வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வேணுமா, ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ இருக்குது போன்ற பல கம்பெனிகள்லாம் வந்துடுச்சு. இப்போ உணவுக்கும் பஞ்சம் இல்லை. கடத்த நேரத்தை சந்தோஷமாக வாழ்க்கையை கழிப்பதற்கு உதவிகளும் வந்துவிட்டது. பிறகு நாம் செய்வதற்கு என்ன இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. அதாவது மசாஜ் செய்யணுமா, அதுக்கும் ஆள் வீட்டில் பண்ணி கொடுத்துட்டு. டீப் க்ளீனிங் பண்ணணுமா, அதுக்கும் வீட்டை க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவோம். வீட்டில் மெடிசன் வேணுமா, ஃபோன் பண்ணால் மெடிசன் வீட்டில் கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஆப்ஸ்லாம் வந்தாச்சு. முடி வெட்டணுமா, அதுக்கும் ஆப்ஸ் நிறையா வந்தாச்சு. எதுக்கு தான் வரல, எல்லாத்துக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி பிறப்புலேருந்து இறப்பு வரை செத்து போயிட்டாத கூட பணத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுற மட்டும் பண்ணித்தரத்துக்கெல்லாம் ஆள் வந்தது. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு வந்தாச்சு. இன்னும் சொல்லப்போனால் கல்யாணத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு நடத்துவோன்னா பணத்தை கொடுத்தா கல்யாணத்தை ஜாமுன்னு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். அடுத்த எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரத்தை சொல்கிறேன். அதாவது நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஒரு சாரீ 30,000 ரூபா கொடுத்து மேரேஜுக்கு வாங்கி வச்சுருந்தீங்களே சாரியை, அந்த 30,000 ரூபா சாரியை வாடகைக்கு விடலாம். ஒரு நாளைக்கு 1500 ரூபா. நினச்சி பாருங்கள். அந்த சாரி பட்டு புடவை என்றைக்கோ மடித்து உள்ளுக்குள்ளே வைக்கிறீங்க. அதெல்லாம்
வாடகைக்கு விட்டு இந்த 30,000 செலவு பண்ணிக்கல, இல்லை இப்போ 25,000 செலவு பண்ணிக்கல புடவை, அந்த புடவையோட இன்கம் மாதிரி 3 டைம் நீங்கள் சம்பாதிச்சுட்டே போயிடலாம். மடித்து வச்ச துணி உள்ளுக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வாங்க வேண்டியது ஒரே ஒரு பொம்மை, அதுக்கு உங்கள் சாரியை கட்டி ஃபோட்டோ எடுத்து இது ஃபார் ரெண்ட் அப்படின்னு போட்டு பாருங்கள், வரும். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, நல்லா அதை பற்றி டீட்டெயில் தனியாக சொல்கிறேன். அதுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்கலான்னு பாருங்கள். இதே நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தூங்கும் ஒருவரிலிருந்து இறக்கும் போகும், விழித்து எழுந்திருக்கும் வரை உங்களுக்கு எல்லா கம்பெனியும் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளும் வந்தாச்சு. பிறகு என்ன, இதே போல் நீங்கள் நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? யோஜனை பாருங்கள் தம்பி, இதே மாதிரி நம்ம ஏன் ஒன்று பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒன்று யோஜனை பண்ணிங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே சம்பாதிக்கலாம். இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. இன்றைக்கி அந்த துணி துவைக்கிறத பற்றி சொன்னேன்னே, எவ்வளோ இடங்களுக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சின்னதுலேருந்து பெரிய சைஸ் ஹோட்டல்கள் இருக்குது. எல்லாருக்கும் துணியை துவச்சி கிச்சு கொண்டு போய் கொடுத்தா, அயன் பண்ணி கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிப்பான். அந்த லெவலுக்கு ஆள் வந்தாச்சு. அந்த ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது, அதை நீட் பண்ணி தரத்துக்கு ஆட்கள் வேணும். அதுக்கு சரியான ஆள் கிடைக்கல. இப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கு கம்பெனிகள் உருவாயிடுச்சு. அதாவது ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பல ஆயிரங்களை தினமும் சம்பாதிக்கலாம். இன்றைக்கி துணி துவைக்கிறதுக்கு அவ்வளோ மிஷின்ஸ் வந்தாச்சு. அதே மாதிரி உங்கள் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பண்ண சாமர்த்தியமாக முயற்சிகள் செய்ய பணம் வந்து கொட்டுவதற்கு பல வழிகள் வந்துவிட்டன. எதுவுமே பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இன்றைக்கி பேங்க் லோன் வேணுமா, சின்ன தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் தரத்துக்கு எவ்வளோ பேங்குகள் தயாராக இருக்குது. சின்ன படித்த பசங்களுக்கு 20 லட்ச ரூபா மட்டும் கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொடுத்து அதுக்கும் பணம் வந்தாச்சு. என்ன, நீங்கள் அதுக்கு போய் அந்த பேங்க்கில் போய் 2 தடவை பார்க்கணும், அதுக்கு வேண்டிய ஆளை போய் பார்க்கணும். இது செஞ்சு தான் தீரணும், வேறு வழி கிடையாது. வெற்றி பெறுவது மிக மிக எளிது, அதை தக்க வைத்துக் கொள்வது தான் மிக மிக கடினம். நீங்கள் வெற்றி பெறுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழிகள். பல ஆப்புகளோட ஜாயின் வெஞ்சர் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா சின்ன பசங்க நிறையா நீங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப்லலாம் பார்க்குறீங்க. அதே டயத்தில் ஆப்ஸ்லாம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பண்ண முடியும், செய்து காட்ட முடியும். நான் தான் சொல்லிட்டேன், வெற்றி பெறுறது ரொம்ப ஈஸி, தக்க வச்சுக்க தான் கஷ்டம். தக்க வைக்கிறதுக்கு பெரிய போராடணும். ஓகே, ஆல் த பெஸ்ட். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.